இந்த வீடியோ நம்ம எந்த ஃபோனை கம்பேர் பண்ண போறோம்னா ஒன்று வந்து புதுசாக லான்ச் பண்ண Moto G54 5G, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Infinix Note 30 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் சொல்லி ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன் ஏதோ ஒரு ஃபோனை வாங்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோ கூட போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Infinix Note 30 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 580 nits கொடுத்துருக்காங்க. இதே Moto G54 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch Full HD Plus அவங்களும் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா சேமான 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 560 nits கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிஸ்பிளே எது பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். Infinix Note 30 5G வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6080 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Moto G54 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 7020 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசர்ல எதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மோட்டோல இருக்க Dimensity 7020 ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராசர் கூட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ கேமிங் டே டு டே ஆக்டிவிட்டிக்குள்ள கண்டிப்பா மோட்டோ தான் நல்லா இருக்கும். அதனால ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Infinix Note 30 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த், அப்புறம் இன்னொரு கேமரா வந்து சும்மா கொடுத்துருக்காங்க. இதே Moto G54 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OS ஓட கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ல எதோட கேமரா பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு டவுட்டே தேவையில்லை, கண்டிப்பா Moto G54 5G கேமரா தான் பெட்டரா இருக்கும். கேமரா கிளாரிட்டியும் நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு OS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால கேமரா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா Moto G54 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Infinix Note 30 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதே Moto G54 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட் தான் கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கும் 33 வாட்க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை. ஆனால் மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா 1000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா Moto G54 5G தான் நல்லா இருக்கும். அதனால பேட்டரி வினர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ். Infinix Note 30 5G 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. இதே Moto G54 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. Infinixல வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரைஸ்க்கு எக்ஸ்ட்ரா 128GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. அதனால பிரைஸ் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா Infinix Note 30 5G தான். நெக்ஸ்ட் Infinix Note 30 5G ப்ரோஸ். Infinixோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டான சார்ஜர் கிடைக்குது. Infinixல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மெகாபிக்சல் அதிகம், ஆனால் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Infinix Note 30 5G தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மோட்டோட சேம் பிரைஸ்ல எக்ஸ்ட்ரா 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் Infinix Note 30 5G கான்ஸ். Infinixல வந்து பார்த்தீங்கன்னா OS சப்போர்ட் இல்லை. பேட்டரி பார்த்தீங்கன்னா 1000 mAh கம்மியா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. Infinixோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பவர் கம்மி தான். Infinixல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. நெக்ஸ்ட் Moto G54 5G ப்ரோஸ். கேமரா கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா Infinix கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். மோட்டோட கேமரால தான் பாத்தீங்கன்னா OS சப்போர்ட் இருக்கு. மோட்டோட கேமரால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்துருது. ப்ராசர் பாத்தீங்கன்னா மோட்டோட ப்ராசர் தான் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்குள்ள ஸ்மூத்தா இருக்கும். நெக்ஸ்ட் Moto G54 5G கான்ஸ். இதோட கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வெறும் 33 வாட் தான் கொடுத்துருக்காங்க. Infinix கம்பேர் பண்ணும்போது பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சேம் பிரைஸ்ல Infinix வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Moto G54 5G தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லவர். அது மட்டும் காரணம் இல்லை, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் கேமரா, பெட்டர் பேட்டரி லைஃப், சார்ஜிங் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராது. இன்னும் ஸ்டோரேஜ் தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 120GB ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக Moto G54 தான் ஒரு நல்ல ஃபோன்.